நேற்றைய தினம் ட்ரம்ப் அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். இதுதான் அந்த போஸ்ட். கொஞ்சம் கூட ஒரு நாட்டுடைய அதிபராக, அதுவும் உலகத்தின் மிக முக்கியமான நாட்டுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசக்கூடிய வார்த்தைகளே இது இல்லை. டிப்ளமேசினா கிலோ என்ன வேலை அப்படின்னு கேட்குற வகையில் தான் இவருடைய போஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஈரானுடைய அரசு மேலே அவருக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஈரான் அப்படிங்கிறது இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுடைய மக்களையும் அந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களையும் குறிப்பிடும்போது எவ்வளோ மோசமான வார்த்தைகளை அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் பயன்படுத்துகிறாரு பாருங்கள். இது எதை குறிக்குது அப்படின்னா, விரக்தியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசக்கூடிய வார்த்தைகளாக தான் இது குறிக்குது. தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த தோல்விகளிலிருந்து மீண்டு வர முடியாமல் தன்னை தோற்கடிக்கிறவங்களை பார்த்து இப்படி தான் மோசமான வார்த்தைகளை கொட்டுவாங்க. அதை தான் ட்ரம்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது எப்படி தோற்றுக்கிட்டு இருக்காரு? அவங்க தான் பயங்கரமான ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் செஞ்சு அவங்களுடைய பைலட்டெல்லாம் காப்பாற்றிருக்காங்களே, ஒரு சோல்ஜரை கூட இறக்க விடாமல் அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்களே, அப்போ அவங்க தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் பயங்கரமான தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கே, இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். உண்மையிலேயே அமெரிக்கா தன்னுடைய வரலாற்றில் சந்திக்காத அளவுக்கான மிக மோசமான ஒரு தோல்வியையும் ஏமாற்றத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்த போரில். அது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும், அதில் யாருக்கு உண்மையிலேயே வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாம் அலசி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் புகன். நான் உங்கள் புகன். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன, நடக்கப் போவது என்ன பார்த்துடலாம் வாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ரெஸ்கியூ மிஷனை செஞ்சுருக்கு. கர்னல் ஒருத்தரை காப்பாற்றியிருக்காங்க. அதுவும் எனிமியுடைய ஈரானுடைய எல்லைக்குள்ளே இருந்து நாங்கள் காப்பாற்றியிருக்கோம். மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மேசிவ் ரெஸ்கியூ இது. எங்களுடைய வீரர்களை நாங்கள் எப்பவும் கைவிட மாட்டோம், எதிராளிகளுடைய எல்லைக்குள்ளே போய் கூட அவங்கள அழிக்க முடியுங்கிற மாதிரி பெருமையாக ஒரு போஸ்ட்டுங்கிறத போட்டிருந்தார். எதிராளியுடைய எல்லைக்குள்ளே புகுந்து அவங்களுடைய கண்ணில் மண்ணை தூவி நம்மளுடைய வீரர் காப்பாற்றப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமையை அவர் சொல்கிறார். ஆனால் இதில் உண்மையிலேயே பெருமைப்படுவதற்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ரெஸ்கியூ மிஷன் அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் நடந்துச்சு, அதில் அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுடைய F-15E ஈகிள் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற போர் விமானங்கிறது ஈரானுடைய இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. கடந்த 20 வருடங்களில் அமெரிக்காவுடைய ஒரு போர் விமானங்கிறது சுட்டு வீழ்த்தப்பட்டதே கிடையாது. 20 வருடங்கள் கழித்து ஈரான் இதை நிகழ்த்தி காட்டியிருக்கு. இது மிகப்பெரிய அடி அமெரிக்காவுக்கு. எந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஈரான் தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இராணுவ தரப்புலேருந்து 5000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப மோசமான அளவுக்கான இழப்புகளை ஈரான் சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய இராணுவ உபகரணங்கள் பல அழிஞ்சு போச்சு. ஏகப்பட்ட ட்ரோன்ஸை தாக்குறதுக்காகவே அவங்க செலவு பண்ணிட்டாங்க. அதுலேயே அவங்களுக்கு பெரும் இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதுபோக அவங்களுடைய முக்கியமான நகரங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ரொம்ப பெரிய இழப்புங்கிறத சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே தொடர்ந்து ஈரானை நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரான் எந்திரிக்க முடியாத அளவுக்கான நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறத நாங்கள் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டோம், அவங்களுடைய ரேடார் எல்லாமே காலி, இனிமேல் ஈரானை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன ஒரு சில மணி நேரங்களில் ஈரான் அமெரிக்காவுடைய இந்த போர் விமானத்தை தாக்கி வீழ்த்திருந்துச்சு. ஆரம்பத்தில் அமெரிக்கா அதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. ஆனால் ஈரான் இராணுவ தரப்புலேருந்து வீழ்ந்த பாகங்கள், இந்த விமானத்துடைய வீழ்ந்த பாகங்களை வீடியோவாக எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அதை உறுதிப்படுத்தினாங்க. இந்த ஒரு விமானம் மட்டும் சுட்டு வீழ்த்தப்படல. A-10 வார்த்ஹாக் தண்டர்பால்ட் 2 அப்படிங்கிற இன்னொரு விமானமும் ஈரானுடைய படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. இந்த F-15E விமானத்தில் 2 பேர் இருப்பாங்க. ஒரு பைலட் இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. இதில் அந்த பைலட் காப்பாற்றப்பட்டுட்டார் அன்றைக்கி நைட்டு. அதே மாதிரி A-10 போர் விமானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பைலட் தான் இருப்பார், அவரும் காப்பாற்றப்பட்டுட்டார். ஆனால் F-15Eயில் இருந்த ஆஃபீஸர் காணாமல் போயிட்டார். அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. ஈரான் இராணுவம் எப்படியாவது அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அவர் உயிரோடு பிடிக்கிறதுக்கு $60,000 அப்படிங்கிறத பரிசு தொகையாகவும் அறிவித்தாங்க ஈரான். அவரை பிடிக்கிறதுக்கு ஈரானுடைய இராணுவம் மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருந்த மக்களும் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆயுதங்களை ஏந்தி அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தேட ஆரம்பித்தாங்க. இந்த சமயத்தில் தான் அவரை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க படை களமிறங்குச்சு. இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக ஒரு குட்டி போர் அப்படிங்கிறதே நிகழ்த்திருக்காங்க அமெரிக்கா.
தோராயமாக 2200 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆப்ரேஷனுக்காக மட்டுமே. இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ரெஸ்கியூ ஆப்ரேஷனை அமெரிக்கா செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒருவேளை அந்த ஆஃபீஸர் ஈரான் கிட்ட உயிரோடு பிடிபட்டிருந்தா அது அமெரிக்காவுடைய வரலாற்றிலே மிக மோசமான அவமானமாக நிகழ்ந்திருக்கும். ஏற்கனவே எங்களை தொடவே முடியாத விமானப்படைங்கிறது எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்காவுடைய விமானப்படையுடைய ஒரு விமானங்கிறது ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்ன ஈரான் இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அதுவும் 20 வருஷம் கழிச்சு. இதுவே மிகப்பெரிய அவமானமாக அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு சூழலில் அந்த ஆஃபீஸர் ஈரானுடைய படையால் கைது செய்யப்பட்டிருந்தா அது இன்னும் பெருத்த அவமானமாக அமெரிக்காவுக்கு போயிருக்கும். நான் தான் உலகின் சூப்பர் பவர், என்கிட்ட தான் அசைக்க முடியாத இராணுவம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு அது பெருத்த அட்டியாக இருந்திருக்கும். அந்த அவமானத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு ரெஸ்கியூ மிஷனை அமெரிக்கா செஞ்சுது. சிஐஏ மூலமாக அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எவ்வளோ தூரம் உயரத்துக்கு வர முடியுமோ அவ்வளோ தூரம் உயரத்துக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய போகி சிக்னல் மூலமாக சிக்னல் காட்டணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்க இராணுவ படையினருக்கு தரப்பட்ட ட்ரைனிங்காக இருந்திருக்கு. அப்படி தான் அந்த யூஎஸ் ஆர்மி ஆஃபீஸரும் ஈரானுடைய இஸ்ஃபஹான் நகரத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் சிக்கியிருந்தப்போ எவ்வளோ உயரத்துக்கு போக முடியுமோ அந்த உயரத்துக்கு அவர் போயிருக்கார். அமெரிக்க படை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இஸ்ஃபஹான் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அபேண்டன் செய்யப்பட்ட ஒரு அக்ரிகல்ச்சரல் ஏர்கிராஃப்டை வந்து ஆர்மி பேஸாக மாற்றிருக்காங்க டெம்பரவரியாக. அங்கேருந்து தான் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. அமெரிக்க இராணுவத்திலிருந்து பல ஹெலிகாப்டர்கள், பல போர் விமானங்கள், பல ட்ரோன்கள் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸுக்காக அனுப்பப்பட்டிருந்துச்சு. அதுபோக சிஏஏ வந்து ஏற்கனவே அந்த ஆஃபீஸரை வந்து காப்பாற்றிட்டாங்க, இப்போ சும்மா தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாத டைமு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஈரானுக்குள்ள ஒரு பொய்யான செய்தியை கசிய விட்டுக்கிட்டே இருந்தாங்க டைம் வாங்குறதுக்கு. ஏன்னா ஆளை தான் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்களே, இனிமேல் நம்ம ஏன் தேடணும்னு ஈரான் கொஞ்சம் பின்வாங்குவாங்க. அந்த சமயத்தில் வந்து இவரை ரெஸ்கியூ பண்ணிடலான்னு முயற்சி செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய முயற்சிக்கு நேரம் தோதா இருந்திருக்கு. ஏன்னா இரவு நேரமாக இருந்ததால் ஈரானுடைய தேடுதலுங்கிறது கொஞ்சம் தட்டுப்பட்டிருக்கு. ஆனால் அமெரிக்கா கிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இருட்டில் அவர் எங்கே இருக்காருங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அவரை காப்பாற்றுறதுக்கான வேலைங்கிறது நடந்திருக்கு. இந்த காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈரான் படைகள் தொடர்ந்து முன்னேறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரோன்கள் மூலமாகவும் போர் விமானங்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அமெரிக்கா. அதே சமயத்தில் அங்கே ரெஸ்கியூ அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்படி இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி இமிடியேட்டாக அவங்களால ரெஸ்கியூ அப்படிங்கிறத பண்ண முடியல. 2 MC-130J கமாண்டோ 2 அப்படிங்கிற போர் விமானங்கள்ங்கிறது கிளம்ப முடியாமல் தவிச்சிருக்கு. அமெரிக்க இராணுவத்தில் இந்த போர் விமானம் எதிரிகளுடைய கைகளில் கிடச்சிடக்கூடாதுன்னு அவங்களே அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறதா அவங்களுடைய தரப்புல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. BBC பத்திரிகைக்கு அமெரிக்க இராணுவ அதிகாரியை வெளியிட்ட செய்தியில் வந்து இது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஈரான் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் அந்த போர் விமானத்தை தடுத்து நிறுத்தினோம், நாங்கள் தான் அதை அழித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 போர் விமானங்கள் அழிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னும் ஒரு சில போர் விமானங்கள் அனுப்பப்பட்டு தான் இவங்களை வந்து பத்திரமா மீட்டெடுத்திருக்காங்க. இதில் ஒரு அமெரிக்காவுடைய ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, பிளாக் ஹாக் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது எல்லாத்துடைய காஸ்ட்டையும் கேல்குலேட் பண்ணால் தோராயமாக 2200 கோடி ரூபாய் செலவாயிருக்கு அமெரிக்காவுக்கு. வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே மட்டுமே இந்த ஒரு ஆப்ரேஷனுக்காக இவ்வளவு செலவுகளை அமெரிக்கா சந்திச்சிருக்கு. போர் தொடங்கின 2-3 வாரங்களில் வந்து ஈரான் எங்கள் காலில் வந்து விழுந்துரும் அப்படின்னு சொன்னார் அமெரிக்க பிரசிடென்ட். இஸ்ரேல் பிஎம்மும் அதை தான் சொன்னார். ஆனால் நடந்தது வேறு. 1 மாதத்துக்கு மேலேயும் இந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டோன்னு இவங்க 2 பேருமே சொன்னாங்க. ஆனால் ஈரான் இன்னைக்கும் உயிர்ப்போடு இருந்து சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா தரப்பு ஒவ்வொரு நாளும் $13 மில்லியன் இந்த போரில் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒரு பேர்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்க தரப்பில் இருந்து வாதங்கள் முன்வைக்கப்படுது. ட்ரம்ப்புக்கு எதிரான நிலைப்பாடு இதில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று. இஸ்ரேல் தங்களுடைய இழப்புகளை பெரிய அளவுக்கு மட்டுப்படுத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இழப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த போரை உன்னிப்பாக கவனித்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய குளோபல் அப்சர்வர்ஸுடைய ஆர்டிகல்ஸ்லேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் 3 தரப்புக்கும் இழப்புகளை அதிகமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதில் ஈரானுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க, மூடி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்கிறது தான் ரொம்ப பெரிய தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தார். எப்போ வேணால் இந்த போர்லேருந்து நாங்கள் வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்களுடைய கோலுங்கிறத நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அந்த போரில், அதனால் வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். உண்மையிலே அவர் என்ன யோசனை பண்ணியிருந்திருப்பார்னா, நாங்கள் இதில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கையை தூக்கிட்டு வெளியில் வந்துடலாங்கிறதான் ட்ரம்ப்புடைய எண்ணமாக இருந்திருக்கும். ஏன்னா இழப்பு ஈரானுக்கு அதிகம். ஈரான் எவ்வளவு தான் அமெரிக்காவுக்கு டேமேஜை உருவாக்கியிருந்தாலும் அந்த இழப்பை அவங்களால பேர் பண்ண முடியும், வெளியில் வந்துடலாம் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஈரானுக்கான இழப்புக்கு ஏற்ற நஷ்ட ஈடுங்கிறத யார் தர்றது?
தேவையில்லாமல் அவங்க மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலால் அவங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்புக்கு பதில் சொல்லணும் அமெரிக்கா அப்படிங்கிறது தான் ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்குது. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் அப்படித்தான் இருக்குது. அந்த கோரிக்கைகளை அமெரிக்கா நிறைவேற்றாமல் எப்போ வேணால் வெளியில் போயிடலாம். அப்படி வெளியில் போயிட்டா அது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் தரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை இன்னைக்கு வரைக்கும் அவங்க மூடி வச்சுருக்காங்க. இது அவங்க இன்டைரக்டாக பல வகையில் மெசேஜ் தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் பஹ்ரைன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறப்பதற்கு இராணுவ நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அனுமதி வழங்கணுங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சைனா, ரஷ்யா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த 2 நாடுகளோடு சேர்ந்து ஃப்ரான்ஸும் எதிர்ப்பு தெரிவித்தது. அப்படி எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரோன் என்ன பண்ணார்னா ட்ரம்ப்புக்கு எதிராக போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சார். ட்ரம்ப் இராணுவத்தை பயன்படுத்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்கணுங்கிறது இயலாத ஒரு காரியம். உங்களுக்கு அந்த நாட்டை ஆள்பவர்கள் பிடிக்கல அப்படின்னா அந்த நாட்டின் மேலே பாம்பு போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அந்த நாட்டு மக்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா அந்த நாட்டு மக்களே முடிவெடுப்பாங்க, நீங்கள் அதை கேட்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருந்தார். உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய ஒரு கப்பல் அப்படிங்கிறது வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த போர் தொடங்கினதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடினதுக்கு அப்புறமா ஐரோப்பிய நாடுகளுடைய கப்பல்களில் முதல்ல வெளியேறின கப்பல் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய கப்பல் தான். ஸோ நீங்கள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் தாங்க அப்படிங்கிறது தான் ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு நேர்மாறான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போரை தொடங்கினது யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும். பேச்சுவார்த்தை டேபிளில் ஈரான் இருந்துச்சு. தங்களுடைய நியூக்ளியர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஆயுதம் செய்வதற்கு அல்ல, நாங்கள் அணுசக்தியை பயன்படுத்தி எங்களுக்கான பவர் சோர்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம், அதையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயார்னு ஈரானுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அமெரிக்கா என்ன பண்ணாங்க, இம்மிடியேட்டாக தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தினாங்க. ஈரானுடைய தலைவரை கொன்னாங்க. அதன் பிறகு தான் ஈரான் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அமெரிக்கா மாதிரியான அட்வான்ஸ்டு நேஷன் முன்னாடி ஈரானுடைய இழப்பு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோ தூரம் இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு தொடர்ந்து அவங்க போரிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது டைமை டிலே பண்ணி ஈரானை தாக்குறதுக்கான ஒரு யுக்தியாக தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனமாக நமக்கு தெரியக்கூடிய ஒன்று. ஆனால் உலக நாடுகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுக்கறத தாண்டி ஈரானை குறை சொல்கிறதுல தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. கடந்த தேர்ஸ்டே யூகே உடைய தலைமையில் அனைத்து நாடுகளுடைய ஒரு விர்ச்சுவல் மீட்டிங்குங்கிறது நடந்துச்சு. இந்தியா உட்பட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத அதில் ஆலோசனை பண்ணாங்க. அதில் இராணுவ ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு இன்னும் கூடுதல் அழுத்தம் தரலாமா, இன்னும் பொருளாதார நெருக்கடிகளை தரலாமா, அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் அலசப்பட்டுச்சு. அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு தீர்மானமும் அதில் நிறைவேற்றப்படலை. ஆனால் ட்ரம்ப் தொடர்ந்து யூரோப் யூனியனையும் சரி, யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளையும் சரி பயங்கரமாக அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கார். அதுவும் அந்த நாட்டுடைய தலைவர்களெல்லாம் ரொம்ப மோசமாக அவமானப்படுத்திட்டு இருக்கார். ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் மேக்ரோனை பற்றி சொல்லும்போது அவர் ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குறவர். அந்த அடியிலேருந்து அவர் இன்னும் எழுந்து வரல. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், ஆனால் அவர் சரியாக நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ ஒரு நாட்டுடைய தலைவரை பற்றி பேசுகிறோம், அப்போ எந்த அளவுக்கு அதுக்கான மரியாதை கொடுத்து பேசணுங்கிற ஒரு துளி ரெஸ்பான்சிபிலிட்டி கூட ட்ரம்ப் கிட்ட கிடையாது. உலகத்திலே ரொம்ப மோசமான தலைவர், எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்னு சொல்லக்கூடிய கிம் ஜாங் உன் கூட இவ்வளோ மோசமான வார்த்தைகளை எந்த காலத்துலேயும் அவர் பயன்படுத்துகிறதே கிடையாது. ஆனால் தொடர்ந்து உலக தலைவர்களை, உலக நாடுகளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிரான போல்டான தீர்மானங்களை இந்த நாடுகள் எந்த இடத்துலையும் நிறைவேற்றவே இல்லை. ஆனால் இந்த போருங்கிறது சமனில்லாத சக்திகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போர் மட்டும் இல்லை, இது மொத்தமாக அறமற்ற ஒரு போராக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த போருங்கிறது சரியான திசையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கா? ஈரான் பக்கம் உண்மையிலேயே தவறு இருக்கா? அப்படி தவறு இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஏன் அந்த தவறு இருக்குது? எப்படி ஈரான் அதை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே பிக் பாஸ், இந்த போரில் இதுவரை நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை அமெரிக்கா இந்த போரில் இருந்து கையை தூக்கிட்டு பின் வாங்கிட்டாங்கன்னா அது ஈரானுக்கு எவ்வளோ இழப்பாக மாறும். அதை தடுக்கிறதுக்காக தான் ஈரான் இன்னும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பிடிச்சிட்ருக்காங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த போர் இன்னும் தொடர்ந்து நடந்ததுன்னா இழப்புகள் இன்னும் அதிகமாகும். அது உலகம் முழுக்கவும் எதிரொலிக்க ஆரம்பிக்கும். பெரிய அளவுக்கான பொருளாதார நெருக்கடிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த போர் சீக்கிரமாக முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயங்கிறது இருக்குது. அதை யார் முன்னெடுத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ $1 பில்லியன் கொஸ்டினாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த போர் எதை நோக்கி நகருது அப்படின்னு. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். பை.